மெந்தோசா பேக்கேஜ் ஹாலில் 3 ஒயின் பேரல் வச்சுருக்கு. ஏன் வச்சுருக்கு? ஏன்னா மெந்தோசா வந்துட்டு ஒயின் கேபிட்டல்னு பேர் வாங்கி நிறைய விவசாயம் நடக்குறாங்க, தயார் பண்ணுறாங்க. அதனால் மெந்தோசா ஏர்போர்ட் வந்து இருக்கிறதுலையே நான் பார்த்தது வாழ்க்கையிலேயே குட்டி ஏர்போர்ட், புட்டிக் ஏர்போர்ட், ஸ்மாலஸ்ட் ஏர்போர்ட். இங்கே வந்துட்டு பூரா இந்த ஊரில் இந்த பகுதியில் நிறையா விளையிறது ஒயின் கம்பெனி, எல்லாம் திராட்சை தோட்டங்கள் ரொம்ப புகழ் வாய்ந்தது. அந்த காலத்தில் இத்தாலிக்காரங்கள்லாம் வந்தவங்க வந்து எல்லாம் பயிர் பண்ண ஆரம்பித்தது. இப்போ என்னுடைய நண்பர் ரொபர்டோ கபூத்தி இங்கே வருவார். மகள் லக்ஷ்மியை வந்துடுவா. ஒன்றா போகிறோம். மெந்தோசா விமான நிலையத்திலிருந்து வெளியே போகிறோம். இங்கே திராட்சை தோட்டம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? விமான நிலையத்துக்கு வெளியே 2 பக்கம் திராட்சை தோட்டம். இந்த நாட்டில் இருக்கிற மேயர் போட்டிருக்கிறது. ஏன்னா இங்கே வந்து திராட்சை விளையுது, இது முக்கியமான பயிர். இங்கே அதை காமிக்கிறதுக்காக வரவங்கெல்லாம் பார்க்கலாம். வெள்ளாமை பண்ணுறப்போ இன்றைக்கி வெள்ளாமை பண்ணுவாங்க ரொம்ப அழகாக. அந்த காலத்து உடையெல்லாம் போட்டுட்டு இப்போ போகும் வழியில் நம்ம ஜெனரல் சான் மார்ட்டின் பெரிய பார்க் வழியாக போகலாம். 1000 ஏக்கரில் இல்லை ஒரு பார்க்கை பார்த்துட்டு போகலாம். இந்த பார்க் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி ஒன்று ஞாபகம் வச்சுப்போம். இந்த பார்க் வந்துட்டு 1000 ஏக்கர் பூமி உள்ள பார்க்கு. அந்த மேப்பை வந்து இப்போ நீங்கள் எழுதி பார்க்குறீங்க. இது உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷம் முன்னாடி இங்கே வந்தப்போ அந்த காலத்தில் இந்த பார்க்குக்குள்ளே தான் காலையில் வந்து தினமும் ஓடிக்கிட்டு இருந்தோம். அப்போ இங்கே வியாபாரம் இருந்தது. காலங்காலத்தெல்லாம் 5 மணிக்கு வந்து ஓடுவோம். காரில் இப்போ போய் காரில் ஒரு சுற்றுவாங்க வேகமாக. ஏன்னா இது வந்துட்டு நிறையா இருக்குது. கார் வந்து போக போக பார்த்துக்கலாம். சரிங்களா? வாங்க போகலாம். பை பாய். இந்த பார்க்குள்ளே வந்துட்டு ஒரு பெரிய கிளப் இருக்குது. அதில் அது தவிர அந்த கிளப்புக்குள்ளே ரெகாத்தா கிளப்பும் இருக்குது. பின்னாடி செயற்கை ஏரி ஒன்று நீளம் 6 மாதிரி கட்டியிருக்காங்க கூட. அதிலலாம் இன்னொரு நாளைக்கு வந்து ஓடுவோம். ஃபோட்டோவில் மட்டும் பார்ப்பேன் இப்போ. சரிங்களா? இந்த கிளப் மெந்தோசா ரெகாத்தா கிளப் அங்கே இருக்குது. இங்கேருந்து ஒலிம்பிக்கெல்லாம் போயிருக்காங்க இங்கே பழகின பசங்க. அந்த வகையில் அர்ஜென்டினா விளையாட்டு ரொம்ப உண்டு. அர்ஜென்டினா ஜனத்தொகையில் இருக்கிற 97% மக்கள் எல்லாம் ஐரோப்பிய ரத்தம் உள்ளவர்கள். இது பேர் ஜெனரல் சான் மார்ட்டின் பார்க். இல்லை, யூரோப்பில் இருக்கிற ஃபுட்பால் டீமில் ஒரு டீமுக்கு 2 பேர் தான் வெளிநாட்டுக்காரங்க இருக்க முடியும். அதாவது இஇசிலேருந்து வெளியில் இருக்கிறவங்க. அர்ஜென்டினாக்காரங்களுக்கு அந்த கட்டுப்பாடு வராது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூரோப்பியன் பாஸ்போர்ட் இருக்குது. அதனால தான் எல்லாருமே அர்ஜென்டின் பேர் வான்னு சொல்லி கூப்பிட்டு கான்ட்ராக்ட் போடுவாங்க. எல்லோருக்கும் எல்லாம் ஹலோ சொல்கிறோம், எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தான் இவங்க வீட்டுக்கு நாங்கள் உரம்பரையாக வந்திருக்கோம். ஓகே, வி ஆர் த விசிட்டர்ஸ். மீ அண்ட் மை டாட்டர் லக்ஷ்மி 2 பேரும்.